நல்லவை கேட்போம் நமது சேனலில் யமுனை நதி யமுனா மகாராணியானதை பற்றி கேட்போம். நம்முடைய பாரத தேசத்தில் புண்ணிய நதிகள் 7 நதிகள் உண்டு. சப்த நதி அப்படின்னு பேர். அதில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, பிரம்மபுத்திரா, நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இவைகள்லாம் முக்கியமாக சொல்லப்படுகின்றன. இதில் சூரியனுடைய புத்திரி யமுனா நதி. இவளுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது. நானும் கங்கை நதியைப் போல புண்ணிய நதியாக எல்லாராலும் போற்றப்பட வேண்டும் அப்படின்னு பகவானை நினச்சி ஒரு தபஸ் பண்ணுறார். மகாவிஷ்ணுவை நினச்சி ஒரு பெரிய தபஸ் பண்ணுறார். கோரேன தபசா தஸ்யாக பிரசன்னோ பகவான் ஹரிஹி. ரொம்ப பெரிய மகா தபசை பண்ணினத்தினால பகவான் மகாவிஷ்ணு ஹரியானவர் அவர் முன்னால் பிரத்யட்சமாகி என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அதாவது யமுனை நதி கடுமையான தபஸ் பண்ணினத்தினால மகாவிஷ்ணுவுக்கு அவருடைய மனசானது குளிர்ந்தது, சந்தோஷம் அடைந்தார். அதனால் பிரத்யட்சமாகி என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அந்த யமுனைக்கு துர்லபமான ஒரு கிடைத்தற்கு அரிதான ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷம். உடனே ஸ்தோத்திரம் பண்ணுறாள். நமஸ்தேஸ்து ஜெகநாதா, நமஸ்தே புருஷோத்தமா. ஜெகநாதனே உனக்கு நமஸ்காரம், புருஷோத்தமனே உனக்கு நமஸ்காரம். தத்பாத பக்தி பவது மம ஜென்மனி ஜென்மனி அப்படிங்கிறார். உன்னுடைய திருவடியில் பக்தியானது எனக்கு எப்போது இருக்கணும் அப்படிங்கிறத நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார். எப்போ எங்கே எப்படி எந்த ஜென்மம் எடுத்தாலும் உன்னுடைய திருவடியை நான் நினைக்கணும், அந்த ஸ்மரணம் ஏற்படணும், பக்தி ஏற்படணும், அதை எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படின்னு பிரார்த்திக்கிறா யமுனா நதி. யமுனை இப்படி தபஸ் பண்ணி கேட்குறாளேன்னு பகவான் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் அப்படின்னு சொல்கிறார். நானும் கங்கையை போல ஒரு புண்ணிய நதி அப்படிங்கிறதான பேர் பெற வேண்டும் அப்படின்னு கேட்குறார். எல்லாருடைய பாவங்களையும் போக்கடிக்க வேண்டும், அப்படி அனுகிரகம் பண்ணணும், வரம் கொடுக்கணும் அப்படிங்கிற. உடனே பகவான் கங்கையை போல நீயும் ஒரு புண்ணிய நதியாக ஆக கடவாய். கங்கையானவள் திருவிக்கிரமாவதாரத்திலே பிரம்மா, சிவன் மற்றும் எல்லா தேவர்களாலும் என்னுடைய திருவடியை திருமஞ்சனம் செய்வித்து அந்த தீர்த்தத்தை சிவபெருமான் தன்னுடைய தலையிலே தரித்துக்க அந்த தீர்த்தமானது பகீரதனால் பாரத பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. அதே போல் நீயும் நான் துவாபர யுகத்திலே கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணும்பொழுது வசுதேவர் என்னை கோகுலத்திற்கு எடுத்து செல்வார். அப்பொழுது யமுனையை கடந்துதான் செல்வார், உன்னை கடந்துதான் செல்வார். அந்த சமயத்தில் என்னுடைய திருவடி ஸ்பர்சமானது உனக்கு கிடைக்கும், நீயும் புண்ணிய நதி ஆவாய் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுறார். அது மட்டும் இல்லை, உன்னை நான் என்னுடைய அஷ்ட மகிழ்ச்சிகளில் ஒருத்தியாக நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு ஒரு வரத்தையும் கொடுக்குறார். யமுனையும் கங்கையை போல அந்த யமுனையில் யாரெல்லாம் நீராடுகிறார்களோ அவர்களுடைய பாவத்தை எல்லாம் போக்கக்கூடிய புண்ணிய நதியாக மாறிவிடுகிறாள். இந்தியாவிலே வடக்கு பகுதி, தெற்கு பகுதி, அது வட இந்தியா, தென் இந்தியான்னு இருக்குது. இந்த வட இந்தியாவில் கங்கா மா அப்படின்னு கூப்பிடுவா. கங்கையை தாயாக போற்றுவா எல்லாரும் பக்தியோட. கங்கையை தாய் அப்படின்னு சொன்னால் யமுனையை ராணின்னு சொல்லுவாள். யமுனா ராணி அப்படின்னு தான் சொல்லுவாள். அந்த ஜனங்கள் எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாள். ஏன்னா யமுனா கிருஷ்ணனுடைய அஷ்ட மகிழ்ச்சிகளில் 4வது பத்னி, அதனால் யமுனா ராணி அப்படின்னு பேர். இந்த 2 நதிகளுமே கங்கையும் யமுனையுமே கிருதயுகத்தில் தான் உத்பவமாச்சு, தோன்றியது. கங்கை பகவான் திருவிக்கிரமாவதாரம் எடுத்தபோது ஆவிர்வாவமானால் தோன்றினாள். யமுனை வராக அவதாரம் எடுத்தபோது கோலோகம் அப்படிங்கிறதான அந்த பூமி தேவிக்காக அந்த கோலோகத்தை எப்படி தோற்றுவித்தானோ அங்கே தான் யமுனையும் உத்பவமானால், தோன்றினாள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது கோலோகம் யமுனா நதி ரெண்டுமே அங்கே தான் தோன்றியது.
யமுனைக்கு இன்னொரு பேர் உண்டு, காளிந்தி அப்படின்னு பேர். அந்த கலிந்த சிகரம், அந்த மலை குன்றுல தான் நதி ரூபமாக உத்பவமானவள், தோன்றினவள் இந்த காளிந்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான யமுனா. இவ சூரியனுடைய புத்திரி, புண்ணிய நதி இவளுக்கு இந்த யமுனைன்னு ஒரு பேர், காளிந்தின்னு இன்னொரு பேரும் உண்டு. இவ நதியாக அந்த பிருந்தாவனத்தை அடைகிறாள். அங்கேருந்து அங்கே வரா, நந்தி பர்வதத்திலேருந்து அங்கே நதியாக உருவாகி, அந்த கலிந்த பர்வதத்திலேருந்து நதியாக உருவாகி இங்கே வரா, பிருந்தாவனத்துக்கு வரா. 4 தாம்னு சொல்லுவாள். 4 விதமான இடங்கள் இருக்குது, புண்ணியக்ஷேத்திரங்கள், புண்ணியஸ்தலம் அப்படின்னு. கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார்நாத், பத்ரிநாத் அப்படின்னு. அந்த மாதிரி 4 இடங்கள். இதில் யமுனை அந்த காளிந்த சிகரத்திலேருந்து உற்பத்தியாகி உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, டெல்லி இப்படியே வழியாக பிருந்தாவனம், மதுரா, ஆக்ரா, அலகாபாத் இப்படி திரிவேணி சங்கமத்தை அடைஞ்சு கங்கை, சரஸ்வதி, யமுனா 3 நதிகள் அங்கே சங்கமிக்கிறது, ஒன்றா சேரக்கூடிய இடம் இது. அங்கே தீர்த்தாமாடுனா அவ்வளவு விசேஷம், எல்லா பாபங்களும் போகும், அப்படி புண்ணிய நதிகள் சேர்ந்த இடம். காளிந்தி யமுனை அப்படிங்கிற இந்த பெயரோடு இருக்கக்கூடியது இந்த பிரஜ பூமியில் துவாபர யுகத்தில் கிருஷ்ணனுடைய திருவடி ஸ்பர்சத்தினால புண்ணிய நிதியாக இது மாதிரி கண்ணனை அந்த கோபிகளோட நீராடி ஜலக்கிரீடை பண்ணினதான அந்த இடத்துல 4வது பட்ட மகிழ்ச்சியாக இந்த யமுனையை அவன் ஏற்றுக்கிறான் கிருஷ்ணன். அதனால் யமுனா ராணின்னு பேர் வந்தது. காளிந்தி அப்படிங்கிறது கருப்பு நிறம். அந்த யமுனையானது கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடியது, அந்த ஜலம் கருமையாக இருக்கும். கிருஷ்ணனும் கருப்பு, அதனால் காளிந்தி. அப்புறம் மதுரா அப்படின்னு 2 விதமாக உண்டு. வைகுண்டத்தில் விரஜா நதி போல கோலோகம் அப்படிங்கிறதுல யமுனா நதி. இந்த யமுனா நதியை நாம் காதால் கேட்டாலே போகிறோம், வாக்கால் சொன்னால் போகிறோம். யமுனா நதி அப்படின்னு சொன்னால் போகிறோம், யமுனா நதின்னு கேட்டால் போகிறோம். அந்த யமுனா நதியினுடைய சரித்திரத்தை கேட்டாலே, வதாமி சரிதம் தஸ்யாஹா, அந்த யமுனா நதியினுடைய சரித்திரத்தை சொல்லும்போது அதை கேட்டோன்னா அது பிருந்தாவன மகாத்மியத்தில் சொல்கிறது, க்ஷேத்திரகாண்டத்தில் இதெல்லாம் சொல்லப்படுறது. மகாபாதக நாசனம், யமுனுடைய சரித்திரத்தை யார் கேட்குறாளோ அவளுக்கு எல்லா மகாபாதகங்களோடு போயிடும், அழிந்து போயிடும் அப்படிங்கிற, எல்லா பாபங்களும் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறார். தென்பகுதியில் இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான காவேரி நதி, வைகுண்டத்தில் விரஜா, ஸ்ரீரங்கத்தில் காவேரி. வைகுண்டத்தில் ஸ்ரீமன் நாராயணன், ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன். அதே மாதிரி கோலோகத்தில் அந்த யமுனா நதி காளிந்தி, அதுதான் விரஜா நதிக்கு சமானமானது. யமுனை கோகுலத்தில் விரஜா நதியாகவும், விரஜா நதி வைகுண்டத்தில், கோகுலத்தில் யமுனை நதி, ஸ்ரீரங்கத்தில் காவேரி நதி. இப்படி நதிகளுடைய ஒரு பெருமையானது சொல்லப்பட்டிருக்கு. இந்த காளிந்த பர்வதத்திலேருந்து தோன்றினதான அந்த அதுக்காக காளிந்தின்னு சொல்லக்கூடியவள், அவள் யம தர்மராஜாவனுடைய சகோதரி, அதனால் யமுனான்னு பேர் அவளுக்கு. அவள் கிருஷ்ணனை தான் நான் அடையணும், பதியாக அடையணும்னு அவள் ஆசைப்படுறாள். கிருஷ்ணமேவ பதிம் பிராப்தும் இச்சந்தி புருஷோத்தமம், அந்த கிருஷ்ணனை தனக்கு கணவனாக அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டவள் யமுனா. அதனால் என்ன பண்ணுறா, ரொம்ப கடோரமான கஷ்டமான ஒரு தபஸை பண்ணுறாவ. தபஸ்சகார கடினம், ரொம்ப கோரமான ஒரு தபஸை பண்ணுறா. காளிந்த சிகரோபரி, இந்த காளிந்த சிகரம் அந்த பர்வதத்து மேலே அந்த தபஸை பண்ணுறா, கடுமையான தபஸை பண்ணுறா. அதனால் கிருஷ்ணனையே கணவனாக அடையணும், பர்த்தாவை அடையணும் அப்படின்னு பண்ணுறா. அதனால் பகவான் பிரத்யட்சமாகி அவளுக்கு அனுகிரகத்தை பண்ணுறான். அதை நதி ரூபத்தில் ஜென்மத்தை அடைஞ்சு அதுலேருந்து துவாபர யுகத்தில் கண்ணனையே நினச்சி தபஸ் பண்ணி அந்த கண்ணனையே பர்த்தாவை அடைகிறார். அப்படிப்பட்டதான புண்ணியமான நதி அப்படிங்கிறார். இந்த நதியினுடைய பெருமை தான், புண்ணியத்தை தான் ஆண்டாள் திருப்பாவையில் மாயனை மண்ணு வடமுதரை மைந்தனை தூயவரு நீர் யமுனை துறைவனை அப்படிங்கிறார். தூயவரு நீர் புண்ணிய நதி, புண்ணிய தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் நாம் தீர்த்தமாடினோமானால், நீராடினோமானால் நம்ம மனசு சுத்தமாகும், சரீர சுத்தமாகும், வாக்கு சுத்தமாகும். தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும்
புகுதருவான் என்றனும் தீயனில் தூசாகுங்கிறார். அதனால் அப்படி பண்ணினோமானா நம்மளுடைய பாவங்கள் எல்லாமே ஒரு தீயில் இட்ட தூசு போல அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். அப்பேற்பட்டதான புண்ணிய நதி யமுனா நதி, யமுனா ராணி அப்படின்னு அழைக்கக்கூடியவள். மற்றவை நாளை கேட்போம்.